சேலம் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவை சேர்ந்த அண்ணாதுரையை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மெய்யனூர் பகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதர், நல்ல ஒரு தலைவர், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர். அவர் தொடங்கிய திமுக, பிறகு அதில் வழியே வந்த அண்ணா திமுக, அவருடைய கொள்கையை இந்த இரு கட்சிகளும் முற்றிலும் மறந்து. அதனால்தான் சேலத்தில் இந்த முறை எங்களுடைய அண்ணாதுரையை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய அண்ணாதுரைக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள். காலத்தின் கட்டாயம் இது மிக முக்கியமான ஒரு முடிவு நீங்கள் எடுக்க வேண்டும். சேலம் என்றால் எனக்கு மிகவும் பிடித்த ஊர். காரணம், இந்த ஊரிலே தான் நான் என்னுடைய 10 ஆண்டு காலம் பள்ளி பருவத்தை நான் கடந்தவன். நான் செல்லாத இடம் கிடையாது இந்த பகுதியில். நான் இந்த நகரத்தை பார்த்து வளர்ந்தவன். காரணம், என்னுடைய பள்ளி காலத்தில் இருந்த இந்த நகரம் இன்னும் அதே அளவில் தான் இருக்கிறது. பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது. காரணம், இரு கட்சிகளும் தொடர்ந்து ஆட்சி செய்து எந்த வளர்ச்சியும் கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 ஆண்டு காலமாக சேலம் நகரத்திலே பாதாள சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் எவ்வளவு காலமாக தான் கேட்டிருக்கின்றோம். 2 தலைமுறைகள் கடந்து விட்டது. ஆனால் இன்னும் இந்த இரு கட்சிகளும் அவன் சேலத்திலே பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அதைவிட மிக மோசமானது ஒன்று, இங்கே அருகிலே குப்பையை எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இவர்களுக்கு அந்த குப்பை மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற அது துளியும் என்னவென்றும் தெரியாது. குப்பை எரித்தால் என்ன வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதில் வெளி வாயு, அந்த வாயு டயாக்சைடு என்ற வாயு, அந்த வாயு கிட்டத்தட்ட கேன்சர் உண்டாக்குகின்றது வாயு. ஆனால் அதை பற்றி இந்த இரு கட்சிகளுக்கும் கவலை இல்லை, அக்கறை கிடையாது. எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எங்களுக்கு துடிப்பு, நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள். உங்களுக்கு நன்றியை நான் சொல்லியிருக்கிறேன். தம்பி அருள் அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். அது போதுமானது கிடையாது. தம்பி அண்ணாதுரை அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணுக்கு வந்தால் எனக்கு நினைவு வருகிறது என்னுடைய அன்பு அண்ணன் வீரபாண்டி அவர்கள். காரணம், அவர் கட்சியை, அது மட்டுமல்ல சமுதாயத்திற்கு ஒரு தலைவராக இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்த ஐயாவுடன் சேர்ந்து பல சமூக போராட்டங்களை நடத்தியார். அவர் திமுகவில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாவட்டம் வளம் பெற, வளர்ச்சி பெற ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார். இன்று திமுக அவரை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டது. ஆனால் நாங்கள் மறக்கவில்லை, மறக்கவும் போவது கிடையாது. இதையோ மேடைக்காகவும் அரசியலுக்காகவும் நான் சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.